அடுத்த செய்தியாக திமுகவின் மூத்த அமைச்சர் நேரு வகிக்கக்கூடிய அந்த துறையில ஒரு பெரிய ஊழல் 3 ஊழல்கள் பட்டியலிடப்படுது சார். டெண்டர் விட்டதுல ஒரு 1020 கோடி ஊழல்னு பத்திரிகை செய்தி வந்தது. அடுத்ததாக பணியிடங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு அதுல ஒரு 880 கோடி ஊழல்னு வந்தது. இப்போ வேலை கிடைச்சிரும், வேலை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு தேவையான ஊர்ல எனக்கு வேலை போஸ்டிங் வேணும், பணியிட மாறுதல், அதற்கு ஒரு 300 சொச்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக இப்படி 3 வகையான ஊழல் அவர் துறையில அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இப்போ இடி நமக்கு தெரியும், இடி இப்போ 340 கோடி சொல்லியிருக்காங்க பணியிட மாறுதலுக்கு. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கா இதை மாத்துறதுக்கு ஆதாரங்களோட சில தரவுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இடி காவல்துறைக்கு லெட்டரும் எழுதியிருக்கு. இந்த செய்தி குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவுக்கும் 3 எழுத்து, ஊழலுக்கும் 3 எழுத்து, தோல்விக்கும் 3 எழுத்து. ஏன்னா திமுக எப்பமா 3 பிடிக்கிறதுக்கு. அதனால நீங்க 3 விதமான ஊழல்கள் நீங்க அவங்க பேசும்போது திமுகவுக்கும் 3 எழுத்து, முக்கணி 3, முத்தமிழ் 3, நான் ஊழல் 3, தோல்வி 3 அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சார், எவ்வளவு மட்டமாக இருப்பார்கள் என்பது இந்த கேஎன்ஆர் கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். முந்தின கேஸ்ல தான் திமுக அமைச்சர்கள் மீது வெறுப்பு கேஸ் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. அவங்க பேசினாங்கன்னா முந்தின கேள்விக்கான பதில நம்ம பதில் அதேதான். கேஎன் நேரு மீது ஐயோ அவர் பணி நியமனத்தில் ஊழல் செய்து விட்டார், இன்டர்வியூல ஊழல், தேர்வில் ஊழல், அதுக்கு காசு வாங்கியிருக்கார், 880 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது, அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். இந்த அரசாங்கம் இன்னும் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் குடிநீர் வழங்கல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது, 1050 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்குது, இதோ ஆதாரம். ஏன்னா ஆதாரத்தெல்லாம் ஈடு கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு, இன்னும் கேஸ் போடல. இப்ப 397 கோடிக்கு வெறும் டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங்ல ஊழல், அதுக்கும் ஆதாரம் கொடுத்து கேஸ் ஈடு கொடுத்து இப்ப கேஸ் போடுங்கிறது அரசு அதிகாரிகள். 7 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் அதுக்கு. அதாவது ஒரு காலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், பாகிஸ்தானுக்கு இவன் தான் உங்களால்தான் தீவிரவாதி பயங்கரவாதி இந்தியாவுக்குள்ள புகுந்து பண்ண ஆதாரத்தெல்லாம் கொடுக்கும், பாகிஸ்தான் சும்மா வாங்கி வச்சு சும்மா இருக்கும். அந்த மாதிரி தமிழகம் ஒரு பாகிஸ்தானாக மாறி இருக்கிறது. நீங்க இதுக்கு எப்படினாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். தமிழகம் ஒரு பாகிஸ்தானாக மாறி இருக்கு. மத்திய அரசாங்கம் அங்கே இருந்து கூடுதே இந்த இருக்குடா இவ்வளவு ஆதாரம் இருக்கு, அமைச்சர் மேல கேஸ் போட மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன காவல்துறை, என்ன நீதித்துறை, பழக்கப்பதி. ஆனா இல்லாத கேஸ் எல்லாம் போடுறான். இப்போ எச் சூர்யா ஒரு இடத்துல பேசுற இடத்துல அவர் ஒன்றும் தப்பா பேசல. அவனா அந்த செந்தில்வேல் வெளியில வரான், ஆளை கூப்பிடுறான், இவரை அடிக்கிறான், அடிச்சவனை திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க திருப்பி அடிச்சதுக்கு அப்புறம் சமூக ஊடகத்துல போட்டு உண்மையை விளக்குறாங்க. அவருக்கு மேலாம் கேஸ். எங்கேயுமே அடி கொடுத்தவன் மேல கேஸ் கிடையாது, அடி வாங்கினவன் மேல கேஸ். நல்ல வேலை இது ஈடி சொல்லாம வேற யாரையும் இந்த ஊழல் குற்றச்சாட்டை வெளியில கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் சார் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம். எந்த திமுக ஆட்சிக்கு எதிராக எதையும் கண்டுக்க மாட்டாங்க. கற்பழிப்பு புகாரா அவர் நீடிப்பார். மாசுபிரமணியத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? எடுக்கல. கேட்டா சாரணம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருத்தும்பாங்க. எத்தனை போட்டோ வந்திருக்கு சார் நீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? ஜாபர் சாதிக் கூட எத்தனை போட்டோ வந்தது? அமைச்சர்களை நீக்கிட்டீங்களா? இல்லையே சார். அந்த சாதிக் பாட்சான்னு ஒருத்த ஏன் காணாம போனான்? ரமேஷ் கார்ஸ் ஏன் காணாம போனாரு? அவ்வளவுதான் சார். திமுகவை எதிர்த்தால் உங்கள் கதி அவ்வளவுதான். அதைத்தான் காமிச்சிருக்காங்க, நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நேர்மை எதிர்த்து என்ன பண்ணினாலும் நீங்க கேள்வியே கிடையாது என்றால் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி. நான் என்ன சொல்லுகிறேன், அறிக்கையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு டிடிவி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அறிக்கையில இவர்கள் ஊழல் எல்லாம் விசாரித்து ஓராண்டுக்குள் விசாரித்து உள்ளே தள்ளப்படுவார்கள் வரணும். தேர்தல் அறிக்கையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க. அப்படி வரணும்.
அப்படி வந்தா அந்த அறிக்கை பேசப்படக்கூடிய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு இவர்கள் நான் வழக்கு கூட பதிவு பண்ண மாட்டேன்னு என்ன சார் அர்த்தம்? நீங்க வழக்க பதிவு பண்ணுங்க, நடத்துங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எங்கிட்டேந்து சாட்சியை வாங்கி சாட்சியை அளிக்க முயற்சி பண்ணுகிறீர்கள் அர்த்தம். திருப்பதியில போய் ஒரு நாளைக்கு டொனேஷனை கொடுத்து பேரை போட்டா ஊழல் அகண்டு போயிருமா என்ன? அது என் குடும்பத்துல உள்ளவங்க கொடுத்தாங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சார். அதுதான் சார், குடும்பத்துல என்னங்க அது மாதிரி துர்கா கோயிலுக்கு போனா அதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இவருமே சட்டைநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு. சட்டை இல்லாமல் சட்டைநாதர் கோவில், சட்டை இல்லாமலே சட்டைநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அதனால எல்லா பாவத்தையும் செய்துட்டு கடவுள்கிட்ட போய் நிக்கிறது, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இவர் ஒன்றும் அந்த கடவுள் இல்லை. அதை இவர்கள் புரிந்து கொள்ள, நீ என்ன கர்மாவோ அந்த கர்மா உனக்கு வரும். ஆகையினால உடனடியாக நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் இந்த ஈடியினுடைய விஷயத்தை தானாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு வழக்கை பதிவு செய்ய என்று உத்தரவிட வேண்டும். நான் அதான் தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு என்னுடைய வேண்டுகோள். சார் 3 தடவை ஈடி கொடுத்துட்டாங்க சார், இவங்க தயார் பண்ணல சார். நான் ஈடி உங்ககிட்ட கெஞ்ச முடியாது. நான் நம்பி நாராயணன் என்று நேரடியாக இங்கே CTV மூலமாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க இதை செய்தியாக பார்த்துவிட்டு உடனடியாக வழக்கை எடுத்து இவர் மீது பதிவு செய்ய வேண்டும் என்று DGPக்கு ஆணையிடுங்கள். நான் சொல்றேன், நடக்கட்டும், பார்ப்போம். Tara Divine Awards 2025.